Hi friends, welcome to Laura Kitchen. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பிரியாணி சமைக்கும்போது ஒரு சில டிப்ஸ் யூஸ் பண்ணோம்னா பிரியாணி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் சொல்ல வரேங்க. இப்போ நீங்க ஜீரக சம்பால பிரியாணி செய்றீங்க அப்படின்னா 4 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்க 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா? அந்த 8 டம்ளருக்கு பதிலாக நீங்க 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நம்ம அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கும் போது அதுலேருந்தே கொஞ்சம் நமக்கு தண்ணி விடும். அதனால 2 டம்ளர் தண்ணி கம்மியாக விட்டுட்டு ஒரு அரை வேக்காடு வேகுது இல்லைங்களா? அந்த அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும். அப்போ முக்காப்பதம் வேகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுடணும். இப்படி நீங்கள் ஒரு டைமு ஜீரக சம்பா ரைஸில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்குங்க ருசி. இது ஜீரக சம்பா ரைஸுக்குங்களா. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸில் செய்கிறீங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா புதினா கொத்தமல்லி இருக்குங்களா? புதினா கொத்தமல்லி அரைச்சி நீங்கள் விழுதாக சேர்க்குறத விட புதினா கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு குட்டி குட்டியாக நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்தும் போது உங்களுக்கு அதில் ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி ருசியும் கூடுதலாக இருக்கும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி செய்கிறத விட அதில் என்னென்ன சேர்த்தா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். தேங்காய், அதுக்கப்புறம் கசகசா, முந்திரி, இது மூணையும் நீங்கள் அரைச்சி பிரியாணியில் சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதலான சுவை கிடைக்குங்க. இது ஒரு டிப்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் மல்லி புதினா எல்லாத்தையும் அரைச்சி சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் புலாவ். புலாவுக்கு தான் அரைச்சி சேர்ப்பாங்க. அதனால பிரியாணி செய்யும்போது நீங்கள் மல்லி புதினா தலையை அரைச்சி சேர்க்க வேண்டாம். பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ருசி நல்லாவே இருக்கும். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும், ஜீரக சம்பா ரைஸ் பிரியாணி யாருக்கு பிடிக்கும், பாஸ்மதி ரைஸ் பிரியாணி யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் இருக்குங்க. என்னென்னா பட்டை, கிராம்பு, கசகசா, முந்திரி, தேங்காய், ஸ்டார் பூ இருக்கு இல்லைங்களா, அது அப்புறம் மராட்டி மொக்கு, இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பிரியாணியில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது உங்களுக்கு சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவரை எடுத்தும் கொடுக்கும். அதில் நீங்கள் ஏலக்காவும் சேர்த்திக்கலாம். அரைக்கும் போது ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரண சக்தி ஈஸியாக கிடைக்கும். ஏலக்காய் போடுறது எப்பயுமே நமக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக தான். உங்களுக்கு ஃப்ளேவரும் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா கடுக்காய் இருக்குங்க. கடுக்காய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா அரைக்கிறீங்க இல்லைங்களா, அது கூட நீங்கள் கடுக்காயும் சேர்த்து அரைச்சிங்கன்னா அதுவுமே ஜீரண சக்திக்காக தாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.